பல தொலைக்காட்சிகள் வேல்முருகன் நம்ம சாதியா, இன்னைக்கு பல பத்திரிகைகள் வேல்முருகன் நம்ம சாதியா, நம்ம சாதியா இருந்தால் அவனுக்கு மாநில செய்தி போடுப்பா. வேல்முருகன் நம்ம சாதி இல்லை, வட்டார செய்தியோட அவன் கதையை முடியுங்குது. தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சியை காணாமல் ஆக்கிற வேலையை மிக சரியாக கச்சிதமாக பாரதிய ஜனதா அரசு, நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மணல் குவாரியின் மூலமாக பணம் ஈட்ட முடியும், கிரானைட்டின் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் ஈட்ட முடியும், அதேபோன்று தாது மணல் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் ஈட்ட முடியும் என்கிற சூத்திரத்தை தெரிந்தவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உச்சி குடிமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கையில் இருக்கிறது. இது வெறும் லைக்கா நிறுவனத்தை எதிர்ப்பதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 50 லட்சம் ரூபாயில, 80 லட்சம் ரூபாயில, 1 கோடி ரூபாயில, 2 கோடி ரூபாயில பட்ஜெட்டில் படம் எடுக்கிற சிறு தயாரிப்பாளர் நூற்றுக்கணக்கான பேர் குடும்பங்களின் வாழ்வில் மண்ணை போடுகின்ற ஒரு செயலை தெரிந்தோ தெரியாமலோ லைக்கா நிறுவனம் இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் அத்தை இறந்த பிறகு இந்த மண்ணில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் அத்தையின் மறுஉருவம் நான் தான், எங்கள் அத்தையின் வாரிசு நான் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சருக்கு தகுதியானவர்கள் என்று மாறுதலுக்கு வீதிக்கு வருகிறீர்கள். உங்களையும் எங்கள் மடையர்கள் கூட்டம் அல்லது புரிதல் இல்லாத என் தமிழ் சமூகத்தின் கூட்டம், நீங்கள் தூங்கி எழும்புவது மாலை 5 மணி என்று சொன்னால் காலை 3 மணிக்கும் 4 மணிக்கும் உங்கள் இல்லத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து இறங்கி அம்மாவின் மறுபுறமே வாங்கள், இந்த நாட்டை ஆளுங்கள், உங்களுக்காக காத்திருக்கிறது அரியாசனம் என்று சொல்லுகிற என் தாய் தமிழ்நாட்டு உறவுகளை நினைத்து நான் வெட்கி தலைவருகிறேன். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த அத்தனை திட்டங்களையும் இன்னைக்கு அந்த இடைக்கால முதலமைச்சராக இருந்த 2 மாத காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கையொப்பமிட்டார்கள் சொல்ல என்ன காரணம்? அவருக்கு இருந்த வீக்னஸ், அவர்கள் அளவுக்கு மீறி சொத்து சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்கிற ஆவணங்கள் மோடியின் கையில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் ஊழல் என்கிற ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். உண்மையிலே நான் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் சேலஞ்ச் பண்றேன். என்னுடைய தொகுதியில போய் ஒரு பைசா லஞ்சம் வாங்குனது, 1 ரூபாய் 2-3 லேயர்ல அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதா நான் பார்க்குறேன். ஒன்று அதிமுக, திமுக, அதுக்கப்புறம் அதிமுகவில் இரு பிரிவுகள், அதுக்கப்புறம் இந்த தீபா போன்ற பெரிஃபரல்ஸ், அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே பிஜேபி தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய கரங்களை ஒரு டென்டக்கல்ஸை வந்து ஒவ்வொரு கட்சியையும் இல்லை குறிப்பாக ஓபிஎஸ் அணியையும் ரொம்ப முன்னகர்த்தி ஒரு ரொம்ப மறைமுகமாக செயல்பட்டுருக்கு. ஏன் இந்த பிஜேபியோடைய இன்வால்மெண்ட்டை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எஸ்பெஷலி ஓபிஎஸ் தரப்பில் ஏன் யாருமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. இல்லை, எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. காரணம், மாண்புமிகு மறைந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சியை காணாமல் ஆக்கிற வேலையை மிக சரியாக கச்சிதமாக பாரதிய ஜனதா அரசு, நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் என்றைக்கு பிஜேபி இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் மூலமாக காய் நகர்த்தி அவரை இரவு 12 மணி அளவில் முதலமைச்சராக பதவியேற்க செய்ததோ அதே பிஜேபி அரசு தான் அவருடைய அடுத்த நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதன்மை செயலாளர் என்று சொல்லக்கூடிய தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்திற்கு பூந்து சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளையும், அமலாக்கத்துறை அதிகாரிகளையும், சிபிஐ அதிகாரிகளையும் இந்திய இராணுவத்தினுடைய துணை கொண்டு அங்கு ரைடு செய்து மிக முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதேபோல் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு ரெட்டி சகோதரர் அவர்களுக்கு இருந்த தொடர்பு பல்வேறு ஊடகங்களில், பத்திரிகையில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மணல் குவாரியின் மூலமாக பணம் ஈட்ட முடியும், கிரானைட்டின் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் ஈட்ட முடியும், அதேபோன்று தாது மணல் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் ஈட்ட முடியும். அந்த பல்லாயிரம் கோடி பணத்தில் ஆளுகின்ற அரசுக்கு மிக கணிசமான பல்லாயிரக்கணக்கான கோடிகளை அரசின் கஜானாவுக்கு அல்ல, தங்களின் தனிப்பட்ட கஜானாவுக்கு கொண்டு வர முடியும் என்கிற சூத்திரத்தை தெரிந்தவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு கூட இருந்தவர்கள். அதிலே முதன்மையான இடத்தில் இருந்தவர்கள் என்று கணிக்கப்பட்டது திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆக ஓபிஎஸ் அவர்களுடைய பினாமியாக செயல்பட்டவர் என்று சொல்லக்கூடிய ரெட்டி சகோதரர்கள் குறிவைக்கப்பட்டார்கள். அவர் குறிவைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட பிறகு, அவர்களிலிருந்து கைப்பற்ற ஆவணங்களில் இருந்து பிறகு ஓபிஎஸ்க்கும் அல்லது தமிழ்நாட்டில் அமைச்சர் பெருமக்களாக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகிற குடும்பத்தார்களுக்கும் எவ்வளோ ஆயிரம் கோடிகளை நான் கொடுத்தேன் என்பதை அவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக தந்திருக்கிறார். அதனுடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உச்சி குடிமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கையில் இருக்கிறது.
உச்சி குடுமி கையில் இருக்கின்ற காரணத்தினாலே நரேந்திர மோடி அரசு இன்கம் டேக்ஸின் மூலமாக, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக, சிபிஐ அதிகாரிகள் மூலமாக அவர்களை மிரட்டி அந்த கட்சியை இன்றைக்கு நிர்மூலமாக்கி அந்த கட்சியே தன்னுடைய செல்வாக்கை தானாக இழக்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை விளைவித்து இன்னைக்கு விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில் என்றைக்காவது தமிழ்நாட்டுடைய பேருங்க அண்ணா காலத்திலிருந்து, பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து, தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்திலிருந்து தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் வீட்டுக்கு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இப்படி துணை ராணுவத்தை கொண்டு ரைடு நடத்திய வரலாறு உண்டா? ஏன் அந்த வரலாறு இல்லை? இல்லை, அதை நம்ம அவர் கரப்ட் தானே. இல்லை, நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கரெக்ட் இந்த கரப்ட் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே செய்யலையா? கடந்த கால ஆட்சியில் இருந்த அத்தனை பேரும் புனிதர்களா? ஏன் இன்றைக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலைமை இல்லாமல் தடுமாறுகின்ற போது இதிலே நாம் உள்ளே புகுந்து ஒரு குழப்பத்தை விளைவித்து இவர்கள் கைப்பற்றிய சொத்துக்களை கைப்பற்றி இவருடைய ஆவணங்களை கைப்பற்றி அதை அம்பலப்படுத்தி மிரட்டி தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்து அந்த கட்சி தானாக கவிழ வேண்டும். இன்னைக்கு எல்லாம் சொல்லுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மோடி கலைக்க போறாருன்னு. நான் சொல்றேன், எழுதி வச்சிங்க, மோடி கலைக்க மாட்டார். இது போன்று இன்னும் பல அமைச்சர்கள் வீடுகளுக்கு தன்னுடைய அதிகாரத்தின் கரங்கள் நீளும். அதனூடாக அந்த கட்சியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். அதனூடாக அந்த கட்சியில் இருக்கின்ற சில அமைச்சர் பெருமக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். வேறு சில கட்சிகளுக்கும் அல்லது பிஜேபிக்கும் கூட அடைக்கலம் சேரி காலில் விழுவார்கள். அப்பொழுது இவர்கள் அவர்களை வைத்து பயன்படுத்தி கொண்டு இங்கு அரசியலிலே வேகமாக வேரூன்றுவதற்கும் கால் ஊன்றுவதற்கும் நரேந்திர மோடி போடுகிற திட்டத்தின் வெளிப்பாடுதான் இத்தனை சம்பவங்களும். நான் கேட்குறேன், நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு கிரானைட்டுக்கும் தாது மணல்லையும் எத்தனாயிரம் கோடிகள் பங்கு போகுதுன்னு தெரியாதா? அன்னைக்கு இந்த சிபிஐ எங்கே போயிருந்தாங்க? அன்னைக்கு இந்த இன்கம் டேக்ஸ் எங்கே இருந்தாங்க? ஏன் ஜெயலலிதா உயிராக இருக்கின்ற போது வரையிலும் இந்த இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எங்கே போயிருந்தாங்க? ஏன் அன்னைக்கு ரைடு போகல? ஏன் அன்னைக்கு பிடிக்கல? இன்னைக்கு தான் தெரியுதா? ஆக இது முழுக்க ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கை. அந்த பழிவாங்கும் நடவடிக்கையின் ஊடாக தனக்கென்ன லாபம் என்பதை திட்டமிட்டு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. நான் ஊழல் செய்த விஜயபாஸ்கரோ ஊழல் செய்த ஓபிஎஸ்க்கோ நான் வக்காலத்து வாங்கவில்லை. ஊழல் செய்த சசிகலா குடும்பத்தாருக்கோ நான் சப்போர்ட்டாக இருக்கவில்லை. யார் இந்த மண்ணில் ஊழல் செய்தாலும், யார் மக்கள் பணங்களை கொள்ளையடித்தாலும், யார் மக்களுடைய கனிம வளங்களை சுரண்டி அவர்கள் தனிநபர்கள் கொழுத்து வந்தார்களும் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் இன்றைக்கு அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முறித்து தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக 2001 2006 வரை மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நடத்தியவன் வேல்முருகன். மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடி அதற்காக தனி சட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன். ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்றைக்கும் தனியார்கள் அந்த மணல் கொள்ளையில் ஈடுபடுகின்ற அந்த மணல் மாபியாக்களை ஏன் இத்தனை ஆண்டுகளும் சிபிஐ கைது செய்யவில்லை? ஏன் இன்கம் டாக்ஸ் இந்த மணல் மாபியாக்கள் மீது ஈடுபடவில்லை? இதற்கு முன்பு மணல் மாபியாக்கள் எத்தனை பேர்கள் செய்தார்கள்? ஏன் அவர்கள் கைது செய்யப்படவில்லை? ஏன் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை? ஏன் நான் கேட்கிறேன், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற இந்த அமைச்சர்கள் தான் ஊழல் செய்தார்களா? ஏன் அன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் யாரும் ஊழல் செய்யவில்லையா? யாரும் பணம் சம்பாதிக்கவில்லையா? ஏன் அவர் வீட்டுக்கு நுழையவில்லை? ஏன் நுழையல? அங்கதான் ஒரு வெற்றிடம். நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்பிக் கொள்வதற்கு தமிழக மக்கள் நேராக இத்தனை ஆயிரம் கோடிகள் கைப்பற்றப்பட்டன, இத்தனை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, இப்படி சாதாரண ஒரு நிலையில் இருந்த இத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிட்டார்கள், அவர்கள் வீட்டிலே நாங்கள் உள்ளே புகுந்த ஆவணங்களை கைப்பற்றினோம், சொத்துக்களை பறிமுதல் செய்தோம் என்று சொன்னால் இந்த பிஜேபி என்கிற இந்த மதவாத அரசியல் செய்ய துணிகிற மோடியின் முகம் வெளிப்படாது. ஊழல் ஒழிப்பின் முகம் வெளிப்படும். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கு மாற்று அரசியலை விரும்புகிற தமிழக இளைஞர் மனங்களை மாற்றலாம் என்று மோடி அவர்கள் கணக்கு போடுகிறார். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அரசு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் ஊழல் நடக்கவில்லையா? ஏன் உங்கள் பாரதிய ஜனதா ஆளுகின்ற இடங்களிலே தவறு நடக்கவில்லையா? எந்த அமைச்சர் வீட்டுக்காவது உங்கள் சிபிஐ உள்ளே நுழைந்திருக்கிறதா? உங்கள் இன்கம் டேக்ஸ் அதிகாரி உள்ளே நுழைந்திருக்கிறார்களா? ஏன் நுழையவில்லை? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுப்பார் கைப்பிள்ளை இந்த அரசாங்கம் ஒரு வலுவற்ற அரசாங்கமாக, ஒரு வலுவற்ற தலைமை இல்லாத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மீத்தேன்ல என்ன பிரச்சனை? கொடுத்த வாக்குறுதியை நீங்க மீறீங்க. எங்களுக்கான தலைமை இல்லை, எங்களுக்கான ஆளுமை இல்லை. இன்னைக்கு கார்பன் ஹைட்ரோ திட்டத்தில் இன்னைக்கு கைவிட அறிவித்தீங்க. இன்னைக்கு நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும் அறிவிக்கிறீங்க. அந்த துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? எந்த காரணத்திலும் எக்காரணத்திலும் பிஜேபி ஒரு ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டில் மாறுறது அப்படின்றது எவ்வளவு வேகமா முயற்சி பண்ணாலும் ஒரு 20 வருஷம் ஆகும்னு வைங்களேன். இந்த 20 ஆண்டுகளுக்குள் இவங்களுக்கு இந்த ஸ்டேட்டில் எந்த பலனுமே இல்லை. அதனால தான் இதை அவங்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் இங்கே நிறைவேற்றுகிறது. இதை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையோ மீத்தேன் திட்டத்தையோ அவங்க தே வில் நாட் இம்ப்ளிமெண்ட் இன் கர்நாடகா. ஏன்னா அங்கே அவங்க ஆட்சிக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. காவேரி பிரச்சனையில் அவங்க தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகத்தை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேயும்
அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தொடருமையானால் நம்ம பெட்டர் இதர் வில் நம்ம மொத்த தமிழ்நாடுமே நம்ம காங்கிரஸ் பக்கம் போயிடுவோம், இல்லைன்னா பிஜேபி பக்கம் போனால் நம்மளோட லைஃப்னாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவைகள் அப்படி ஒரு மனநிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு. அப்படி ஒரு மனநிலை தமிழ்நாட்டு மண்ணில் நிச்சயமாக பாரதிய ஜனதா அரசால் உருவாக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய கனவு என்பது அப்படி ஒரு மனநிலை உருவாக்க வேண்டும். இன்றைக்கி ஓபிஎஸ் போய் காலில் வந்தாருங்களா இல்லையா? இன்னைக்கு பாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சருடைய விஜய் பாஸ்கருடைய ரைடுக்கும் பிறகும் இன்னும் பல அமைச்சர் பெருமக்களை ரைடு வைக்கலாம். அதுக்கு பிறகு அபாயம் என்று மோடியை எங்களை காப்பாற்றுங்கள் என்று சரணாகதி அடையலாம். இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் சரணாகதி அடைந்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான குறைந்து 10 லட்சம் மாணவருடைய எதிர்காலம் இன்றைக்கி பாழாகி இருக்கிறது நீட் தேர்வில். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் வரி விதிப்பில் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு அந்த இடைக்கால முதலமைச்சராக இருந்த 2 மாத காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கையொப்பமிட்டார்கள் என்று சொல்ல என்ன காரணம்? அவருக்கு இருந்த வீக்னஸ். அவர்கள் அளவுக்கு மீறி சொத்து சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்கிற ஆவணங்கள் மோடியின் கையில் இருக்கிறது, சிபிஐயின் கையில் இருக்கிறது, அமலாக்கத்துறை கையில் இருக்கிறது, வருமானத்துறை அதிகாரியின் கையில் இருக்கிறது. நான் சொல்வதிலே நீ கையொப்பம் இடுகிறாயா, நாங்கள் கொண்டு வர திட்டங்களை நீ ஏற்றுக்கொள்கிறாயா, சிறைக்கு செல்கிறாயா என்று கேட்கின்ற போது என்ன செய்வார் ஓபிஎஸ் அவர்கள்? நான் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, நான் ஒரு புனித அரசியல்வாதி, நான் நேர்மையான அரசியல்வாதி. அது உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் நீங்கள் திட்டமிட்டு அவர்களை ப்ரமோட் செய்கிறீர்கள், அவர்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் மனச்சாட்சியோடு சொல்லட்டும், நான் மக்களுடைய வரிப்பணங்களில் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கவில்லை, 1 ரூபாய் கமிஷன் வாங்கவில்லை, எந்த பணக்கார பன்னாட்டு கம்பெனிகளும் இந்திய மண்ணிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றுவதற்கு, உலக அளவில் கால் ஊன்றுவதற்கு நாங்கள் எந்த கமிஷன் தொகையும் யாரிடம் பெறவில்லை என்று அவர் சொல்ல முடியுமா? புனிதாக யாரால் காட்டப்படுகிறது? உங்களை போன்ற தொலைக்காட்சி நண்பர்களால் காட்டப்படுகிறது, உங்களை போன்ற ஊடக நண்பர்களால் தூக்கி அவர் புனிதராக சித்தரிக்கப்படுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் ஊழல் என்கிற ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அவர்கள் கடந்த காலங்களில் கமிஷன் தொகை குறைவாக இருந்தது, தற்போதைய காலங்களில் கமிஷன் தொகை அதிகமாக இருக்கிறது. கமிஷன் மட்டும் நிரந்தரமாக இருக்கிறது, ஊழல் மட்டும் நிரந்தரமாக இருக்கிறது. மக்களை ஏமாற்றி மோசடி செய்து பணம் சம்பாதிப்பது என்பது தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்கிறது. அன்னைக்கு 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி, இன்னைக்கு கோடிகள் லட்சக்கணக்கான கோடிகள் இன்னைக்கு கொள்ளையில் ஈடுபடுறார்கள். ஏன் இன்னைக்கு டாஸ்மாக் கடையை உச்சநீதிமன்றம் மூட சொல்லிச்சு, 3000 கடையை மூடிட்டு போக வேண்டியதானே? படிப்படியாக ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்ன, டாஸ்மாக் ஒழிக்கிறேன்னு சொன்ன அரசாங்கம் ஏன் இன்றைக்கு மக்களை மண்டையை உடைச்சி அந்த இடத்துல போய் திறக்கணும்? பக்கத்தருவில் ஏன் திறக்கணும்? ஏன்னா இந்த ஆலையை நடத்துகிற கும்பல் திமுக அதிமுக என்ற 2 கும்பலும் தான். ஆக இந்த 2 கும்பலின் மூலமாக இன்றைக்கு ஆண்டொன்றுக்கு 30,000 கோடி லாபம் வருதுன்னா அப்போ எத்தனை லட்சம் கோடிக்கு இவங்க கொள்முதல் செய்வாங்க டாஸ்மாக் கடைகளில்? அப்போ நான் கேட்கிறேன், ஒரு அரசாங்கம் நினைச்சா நாளைக்கு அந்த 4 முதலாளியும் கூட்டுங்க, வாப்பா நீங்கள் நடத்துகிற 12 டாஸ்மாக் ஆலை இருக்குன்னா 12 டாஸ்மாக் ஆலையும் மூடுங்க, பூரண மதுவிலக்கு அறிவிச்சாச்சு. அம்மா 500 கடையை மூடிட்டாங்க, இபிஎஸ் ஆகிய நான் 500 கடையை மூடிட்டேன், அடுத்தடுத்த ஆண்டுகளை எல்லா கடையும் மூட போகிறேன், எல்லாம் நீங்கள் மாற்றுத் தொழிலுக்கு போங்க அப்படின்னு ஏன் சொல்லலை? நீங்கள் இன்னைக்கு போராடுற, இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் போராடி அந்த பெண்ணை இன்னைக்கு ஒரு ஏடிஎஸ்பி கன்னத்தில் ஓங்கி அரைச்சி இன்னைக்கு கண்ணை இன்னைக்கு வீங்கி காது கேட்காத நிலைமைக்கு அந்த பெண் தள்ளப்பட்டிருக்கிறார்களே. எல்லா அரசியல் கட்சியும் அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம், ஏன் செய்யல? மெரினாவில் போராடிய மாணவர்களை இன்றைக்கு கடைசி நேரத்தில் காவல்துறை உள்ளே புகுந்து அத்துமீறி அடித்து நொறுக்கி மண்டை உடைத்து காயங்களை ஏற்படுத்தினார்களே. பாதுகாக்க வந்த அப்பாவி குப்பத்து மீனவர் மக்கள் மீது வீடுகளை எரித்தார்களே, அவருடைய மீன் மார்க்கெட்டுகளை எரித்தார்களே, தானாக காவல்துறையை வந்து ஆட்டோக்களில் தீ வைத்தார்களே, குடிசைகளுக்கு பாஸ்பரஸ் பொருட்களை தூவி கொளுத்தினார்களே. ஏன் இந்த அட்டாவடி நடந்தது? இந்த அட்டாவடித்துக்கு நீதி வேண்டும் என்று கேட்டோம். இன்று வரையிலும் ஆட்டோவை கொளுத்திய காவலர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களா? கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? குடிசைகள் மீது பாஸ்பரஸ்களை தூவிய அந்த காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்களா? கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இன்றைக்கு ஏடிஎஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ஆக அரசு என்பது காவல்துறையை கையிலே வைத்துக்கொண்டு மத்திய அரசு சிபிஐ கையில் வச்சிருக்குது, தாங்கிட்ட இருக்கிற இன்கம் டேக்ஸை கையில் வச்சிருக்கிறது, தாங்கிட்ட இருக்கிற அமலாக்கத்துறை கையில் வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டுது. நீங்கள் போராடுகின்ற ஏழை எளிய அப்பாவி மக்களை தமிழ்நாட்டு காவல்துறை கையில் வைத்துக்கொண்டு எங்களை நீங்கள் அடிக்கிறீங்க. நேற்றுக்கு மேம்பாலத்தில் போராடின அப்பாவி மாணவர்களை பிடிச்சி இன்னைக்கு சிறை வச்சிருக்கிறீங்க, கௌதம் உள்பட. அப்போ இந்த மண்ணுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக யார் போர்க்கணத்தோடு பொறுத்து பார்த்து விட்டு வீதிக்கு வருகிறார்களோ அவர்களை தாக்குவதும், கைது செய்வதும், சிறையில் அடைப்பதும், பொய் வழக்குப்படுவதான உங்களுக்கு வாடிக்கை. இன்னைக்கு எச் ராஜா என்ன சொல்றாரு? மெரினாவில் கூடியவர்கள் சமூக விரோதிகள், தீவிரவாதிகள், பிரிவினவாதிகள், நாட்டை துண்டாட நினைக்கிற தீய சக்திகள். யார் தீய சக்திகள்? வேல்முருகன் தீய சக்தியா? இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக கட்சி தொடங்கி 5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி இந்த மக்களுடைய சமூக விழிப்புணர்வுக்கு வித்திடுவதற்கு தூண்டுகோலாக இருந்த எங்களை போன்றவர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், திராவிட இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், கட்சி சாதி மதங்களை கடந்து அடையாளங்களை இன்று நாங்கள் தமிழர்கள் எமக்கான உரிமை, எமக்கான வாழ்வுரிமை மறுக்கப்படுது என்பதற்காக மெரினாவிலும், கோயம்புத்தூரிலும், திருச்சியிலும், கடலூரிலும், அலங்காநல்லூரிலும் நாங்கள் கூடியது குற்றமா? லைக்காவுக்கும் ராஜபக்சேக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது
பல முறை பல ஆவணங்கள் வந்து நம்ம ஊடகங்கள் உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்கள் சொல்லிட்டாங்க. அது வந்து இரத்த கரை படிந்த ஒரு ஒரு கம்பெனி அப்படின்றது. அதில் வந்து ராஜபக்சேவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அவங்களோட உறவினர்கள்லாம் இருக்குது. இந்த இடமெல்லாம் திடீர்னு ரஜினிகாந்த் ஸ்ரீலங்கா போகிறாரு, நீங்களாம் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதை போய் அவர் வந்துட்டு போக மாட்டேன். இப்போது இந்த பிரச்சனைகள்லாம் தெரியாத மனிதராக ரஜினிகாந்த் இல்லை கமலஹாசனும் அவர் கூட படம் பண்ண போகிறது, இவங்க இல்லை தனுஷ் பண்ணியிருக்காரு, விஜய் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராஜபக்சேவோட இன்வெஸ்ட்மெண்ட் லைக்காவில் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களுக்கு தெரியும் அல்லது தெரியாத கூட இருந்திருக்கலாம். ஆனால் முறையாக அந்த மக்களுக்காக தமிழ்நாட்டில் போராடுகின்ற இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், தலைவர்கள் தெரியாதவர்களுக்கு அதை தெரியப்படுத்துவது, அவருடைய கவனத்திற்கு அதை கொண்டு செல்வது நம்மளுடைய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் தான் தமிழீழ மண்ணில் தற்போதும் 25,000க்கு மேற்பட்ட தங்கள் உறவுகளை காணவில்லை என்று பதாகைகளோடு எங்கள் பிள்ளைகளை கண்டுபிடித்து தாருங்கள் என்று மனு கொடுக்கின்ற மக்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான காணி நிலங்களை மீண்டும் எங்களிடம் ஒப்படையுங்கள். எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் வீடு, எங்கள் விவசாய நிலங்கள், எங்கள் சர்ச்சுகள், எங்கள் கோவில்கள், எங்கள் மசூதிகள் முற்றுமுதலுமாக தரமட்டமாக்கப்பட்டு சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் எங்கள் காணிகளை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று இதுவரையிலும் போர் நடந்த இந்த 8 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழீழ மக்கள் தன்னெழுச்சியாக அங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்காமல், வேறு எந்த அரசியல் கட்சிகளின் தலைமையும் நம்பாமல் தன்னெழுச்சியாக ஒரு மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று உங்களை சந்திக்கின்ற இந்த தருணங்களில் கூட அங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த மக்கள் எமக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் இங்கு வருவதாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த லைக்காவுக்கு வீடு அடிக்கல் நாட்டுவதற்கு எம் இனத்தை அழித்தொழித்தில் மிகப்பெரிய பங்காற்றிய சந்திரிகா அவர்களால் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மேற்கனவே லைக்கா அவர்கள் மீதும் ஏற்கனவே எங்கள் மீது எங்களுக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்கிறது. இந்த தருணத்தில் லைக்கா அவர்களுடைய அழைப்பின் பேரில் சந்திரிகா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த வீடுகளை திறப்பதற்கு திரு ரஜினிகாந்த் போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற, மக்களிடத்திலே புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வருவதற்கான சரியான நேரம், சரியான தருணம் இது அல்ல என்பதை தமிழீழ மக்கள் எங்களுக்கு தெரிவித்த கருத்தை நான் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு உங்களை போன்ற ஊடகத்தை அழைத்து சொல்லாமல் அல்லது வேறு விதமான வேண்டுகோள் முன்வைக்காமல் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் மூலமாக இப்படி ஒரு சூழல் அங்கு இருக்கிறது, பல்வேறு ஆவணங்கள் தரவுகள் அடிப்படையில் அது அவர்களுக்கான உறவுகளை நான் நிரூபித்திருக்கிறேன். அங்கே எந்த தமிழக சட்டமன்றம் 7 கோடி மக்களால் ஒன்று கூடி நிறைவேற்றப்பட்ட தீர்மான மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த தீர்மானம் சொல்லுகிறது அங்கு காமன்வெல்த் மாநாடு நடைபெறக்கூடாது, இந்திய தலைமை அமைச்சர் அவர்களோ அமைச்சர் பெருமக்களோ அங்கு கலந்து கொள்ளக்கூடாது என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறது. ஈழத்தில் நடந்து இனப்படுகொலை என்று சொல்லியிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பக்கத்து நாடுகளை, நட்பு நாடுகளை, காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளை தன் பக்கம் மாற்றுவதற்கு, மடைமாற்று செய்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த காமன்வெல்த் மாநாட்டை இலங்கை தற்போது அங்கு நடத்துகிறது. அதனால் அந்த மாநாட்டில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாம் முன்வைத்திருக்கிறோம். தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த லைக்காவுடைய கோல்டன் ஸ்பான்சராகத்தான் அந்த மாநாட்டு மேடையில் இடம்பெற்றிருக்கிறது. லைக்காவுடைய சிஇஓ, அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் இந்த மாநாட்டு மேடையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இல்லை, அது ரஜினியும் விஜய் இது மாதிரி பெரிய ஸ்டார் வரும்போது தான் வேல்முருகன் வந்து லைக்காவுக்கு எதிராக போராடுறாரு அப்படின்ற ஒரு பார்வை இந்த இணையதளங்களை பார்க்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. நான் அதற்கு இங்கே ரெட்பிக்ஸி மூலமாக ஒரு விளக்கத்தை தர விரும்புகிறேன். அப்போது நாங்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை தமிழக மாணவர்கள் முன்னெடுத்தார்கள். அப்போது மாணவர்களை லைக்கா நிறுவனம் தன்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய படைபலத்தை பயன்படுத்தி, தனக்கு இருக்கிற அதிகார செல்வாக்கை பயன்படுத்தி காவல்துறையின் மூலமாக அந்த மாணவருடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை முடக்க நினைத்தார்கள். பல இடங்களில் மாணவர்கள் தாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு பாதிப்படைந்த மாணவர்கள் என்னிடத்தில் வந்து முறையிட்டு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும், இதோ லைக்காவுக்கும் ராஜபக்ச குடும்பத்தாருக்குமான நெருக்கமான உறவுகளுடைய ஆவணங்கள் உங்கள் ரெட்பிக்ஸ்லேயே கூட அதற்கான நிறைய காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றன. இந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து என் கையிலே கொடுத்து, இலங்கையிலிருந்து வருகின்ற சண்டே பத்திரிகை, சண்டே லீடர் என்கிற ஒரு பத்திரிகையில் வந்த ஆவணம், லண்டனிலிருந்து வெளிவந்த ஆவணங்கள், காமன்வெல்த் மாநாட்டுக்கு லைக்கா நிறுவனம் கொடுத்த பல கோடி ரூபாய் பொருளாதார உதவி, அந்த அடிப்படையிலே இதோ பாருங்கள் ஹெலிபேட் இல்லை எந்த இனப்படுகொலை செய்த சிங்கள அரசு பயன்படுத்தி அதே போர் விமானத்தில் அதே ஹெலிகாப்டரிலே சுபாஸ்கரன் வந்து இறங்குகிற அந்த காட்சிகள், காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்ற காட்சிகள், பல இணையதளங்களில் எடுக்கப்பட்ட ராஜபக்சருடைய குடும்பத்தார் அக்கால் மகன், ராஜபக்சருடைய மகன் போன்றவர்கள் லைக்கா நடத்துகிற பல்வேறு நிறுவனங்களில் பங்குதாரராக இருக்கின்ற ஆவணங்கள், இலங்கைக்கான விமான சேவை முழுவதுமே பார்த்துக்கொள்கின்ற பொறுப்பு, இது போன்ற எல்லா ஆவணங்கள் தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்தேன்.
அப்போது எல்லாம் விளம்பரத்திற்காக எதிர்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். இல்லை நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போல ரஜினி போன்ற அல்லது விஜய் போன்ற கமல் போன்ற புகழ்பெற்ற நடிகர்களை எதிர்த்தால் இவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்று எங்களை கொச்சைப்படுத்தினார்கள், எங்களை அவமானப்படுத்தினார்கள். அந்த அவமானங்களை எல்லாம் நாம் நம்முடைய தமிழீழ மண்ணில் நடைபெறுகின்ற அந்த மாபெரும் இன அழிப்புக்காக நீதி வேண்டி போராடுகிற அந்த மக்களுக்காக நாங்கள் சகித்துக் கொண்டோம், பொறுத்து கொண்டோம். அந்த அடிப்படையில் தான், அந்த ஆவணங்கள் அடிப்படையில் அன்றைக்கு நாங்கள் எதிர்த்தோம். விஜயை எதிர்ப்பது அன்றைக்கு எங்கள் நோக்கம் இல்லை, கத்தி படத்தை என்பது எடுப்பதும் எங்கள் நோக்கம் இல்லை. லைக்கா என்கிற நிறுவனம் ராஜபக்சேவுடைய குடும்பத்தாரும் பங்குதாராக இருக்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக்கூடாது. அவர்கள் இங்கு முதல் ஒரு படத்தில் எடுப்பார்கள், அப்புறம் வேறு விதமான தொழில்களை விரிவாக்கம் செய்வார்கள். இங்கு தமிழீழ விடுதலைக்காக தொடர்ந்து களமாடுகிற எங்களை போன்றவர்களிடத்திலே பிரிவினையை மூட்டி விடுவார்கள், சண்டை சச்சரவுகளை மூட்டி விடுவார்கள். புகழ்பெற்ற கதை நான் அன்றைக்கே சொன்னேன். அடுத்து இன்னைக்கு விஜய் வச்சு எடுக்கிறாங்க, அடுத்து திரு ரஜினிகாந்தை வச்சு படம் எடுப்பாங்க, திரு கமலஹாசன் வச்சு படம் எடுப்பாங்க. ஆக இந்த பெரும் ரசிகர் பட்டாளங்களை கொண்ட இந்த கதாநாயகர்களை வைத்து எடுக்கின்ற போது அந்த கதாநாயகனுக்கு அந்த கதாநாயகர்களும் நம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தான், தமிழ் கலாச்சாரம் தெரிந்தவங்க தான், தமிழ் உணர்வு உள்ளவங்க தான். இல்லை அவங்களுக்கு தெரியாதா இது வந்துட்டு? இல்லை அது அவங்களுக்கு அது ஒருவேளை தெரிந்து அவர்கள் அதை மறைக்கிறார்களா, அல்லது அவர்களுக்கு உண்மையிலேயே அங்கே நடப்பதை லைக்கா நிறுவனம் மறைத்து அவர்களை பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லை? அந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் அன்றைக்கே சொன்னேன், நாளைக்கு இது போன்ற மிகப்பெரிய நடிகர்களை வைத்து எடுத்து அந்த ரசிகர்களுக்கும் வேல்முருகனுக்குமான மோதலாக இதை மாற்றுவார்கள், அந்த ரசிகர்களுக்கும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புக்கான மோதலாக இதை மாற்றுவார்கள். அதனால் இதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் தரக்கூடாது என்று மிக தெளிவான புரிதலோடு தான் உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்களை அழைத்து மிக விரிவான நாங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அந்த ஆவணங்களை சமர்ப்பித்தோம். அதற்கு பிறகு லைக்கா நிறுவனம் எங்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தமிழ் உணர்வை நாங்கள் பாராட்டுகிறோம், அங்கீகரிக்கிறோம், மெச்சுகிறோம், அதனால் லைக்கா புரொடக்ஷன் நிறுவனத்தை நாங்கள் இங்கு படம் எடுக்க மாட்டோம் என்று என்னிடத்தில் எழுதி தந்தார்கள். அது தனிப்பட்ட முறையில் என் வீட்டுக்கு வந்து கொடுக்க வந்தபோது கூட, நீங்கள் என் வீட்டுக்கு யாரும் வந்து தரக்கூடாது, நான் பத்திரிகையாளர் மன்றத்திலே கான்ஃபரன்ஸ் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகிறேன், அங்கு வந்து கொடுங்கள் என்று சொன்னேன். அங்கு அதனுடைய PRO அவர்கள் வந்து அந்த கடிதத்தை கொடுத்தார்கள், நீங்கள் கூட அதை ஒளிபரப்பு செய்தீர்கள். கேஸ் போட்டாங்க அது ஆமாம். ஆனால் அப்படி போட்ட பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்றைக்கு எழுதி கொடுத்துட்டு அதை பெயரை நீக்கி கொண்டார்கள். சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு, நம்ம லைக்கா நிறுவனம் வெளியேறிட்டாங்க, நம்ம வேலையை பார்க்க போற மாட்டோம். உஷாரா இந்த லைக்கா நிறுவனம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இவர்கள் ஒரு திட்டத்தோடு தான் தமிழ்நாட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இன்னும் கேட்க போனால் இது வெறும் லைக்கா நிறுவனத்தை எதிர்ப்பதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 50 லட்ச ரூபாயில், 80 லட்ச ரூபாயில், 1 கோடி ரூபாயில், 2 கோடி ரூபாயில் பட்ஜெட்டில் படம் எடுக்கிற சிறு தயாரிப்பாளர் நூற்றுக்கணக்கான பேர் குடும்பங்களின் வாழ்வில் மண்ணை போடுகின்ற ஒரு செயலை தெரிந்தோ தெரியாமலோ லைக்கா நிறுவனம் இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செய்ய ஆரம்பிச்சு. இன்னைக்கு திரு இந்திரன் 2 பார்ட் 2 இன்னைக்கு 500 கோடி ரூபாய் அவங்களே பிரஸ் ரிலீஸ் ட்வீட் பண்ணாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு 1 கோடி ரூபாயில் 2 கோடி ரூபாயில் படம் எடுத்த சிறு தயாரிப்பாளர்கள், அவர்களை நம்பியிருந்த இயக்குநர்கள், அவர்களை நம்பியிருந்த கதை வசனகார்த்தாக்கள், அவர்களை நம்பியிருந்த பாடலாசிரியர்கள், அவர்களை நம்பியிருந்த டெக்னீஷியன்கள், அவர்கள் நம்பியிருந்த பெப்சி, இது போன்ற அந்த சிறு கலைஞர்கள் வாழ்வில் மண்ணள்ளி போடுகிற செயல் அல்லவா? அதற்காகத்தான் இது போன்ற கார்பரேட் பன்னாட்டு பணக்கார நிறுவனங்கள், ராஜபக்சே பணமோ சுபாஷ்கரன் பணமோ எவர் பணமோ, பன்னாட்டு பணக்கார கம்பெனிகள் இந்த திரைத்துறை என்கிற மிகப்பெரிய ஆளுமையை கைப்பற்றினால் நாளைக்கு தமிழர் உள்ளங்களிலே வேறு விதமான விஷத்தை இறைப்பதற்கு, அதை கலப்பதற்கு, நஞ்சை கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அந்த தளத்திலும் நாங்கள் அன்றைக்கு எதிர்த்தோம். அன்றைக்கு வேல்முருகன் சொல்லியது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு லைக்கா நிறுவனம், நான் முடிச்சிடறேன், திட்டமிட்டு லைக்கா நிறுவனம் அன்றைக்கே அவர்கள் திட்டமிட்டு அந்த ஏற்பாட்டின் பிரகாரம் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று வேல்முருகனோ வேறு யாரும் லைக்கா நிறுவனம் திரைத்துறையிலோ வேறு துறையிலோ இங்கு இன்வெஸ்ட் செய்வதை, முதலீடு செய்வதை, படம் எடுப்பதை தடுக்கக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வேல்முருகன் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக, கைகள் கட்டப்பட்டவனாக நான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த தீர்ப்பு இல்லை என்று சொன்னாலும் கத்தி படத்திற்கு பிறகு லைக்கா எவ்வளவு பெரிய நடிகரை வைத்து இங்கு படம் இயக்கினாலும் வேல்முருகன் கண்டிப்பாக அதே உணர்வோடு வேல்முருகனும் மாணவர்களும் தமிழ் சமூகமும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் எதிர்த்திருக்கும், தடுத்திருக்கும். அன்றைக்கு அரசு தரப்பு காவல்துறை அவர்கள் லீலா பேலஸில் அந்த ஆடியோ விடுதலை வெளியிடுவதற்கு வந்தபோது 5000 காவல்துறை ஆணையரே வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு நின்றார்கள். நாங்கள் முற்றுகையிட்டு கைதானோம். ஆக அதையும் நாங்கள் எதிர்கொள்ள சந்திக்க தயாராக இருந்தோம். சத்தியம் திரையரங்கில் மீறி படம் வெளியிட்ட போது அங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆக எங்களை மாய்த்து கொண்டாவது எம் இனத்தை படுகொலை செய்த சிங்கள பேரினவாத அதிபர் ராஜபக்சேவனுடைய பங்குதாரராக, நெருங்கிய நண்பராக, கூட்டாளியாக இருக்கின்ற அந்த நிறுவனம் இந்த மண்ணில் கால் ஊன்ற விடக்கூடாது. ஒரு பக்கம் இன அழிப்புக்கு அது சாயம் பூசுகிற வேலையை செய்யும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சிறு தயாரிப்பாளர்கள், நலிந்த கலைஞர்கள் மேலும் நலிவடைந்து தாங்கள் முற்றுமுதலுமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதை கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இதை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். ஆனால்
எதிர்த்து போராடுகின்ற 150க்கு மேற்பட்ட தமிழர் அமைப்பு இயக்கங்களுடைய கருத்து கேட்காமல், அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த போராட்டத்தை வழிநடத்திய வேல்முருகனுடைய கருத்தை கேட்காமல், லைக்கா நிறுவனம் கொடுத்த மனுவை மட்டும் பெற்றுக்கொண்டு எங்களை ஆளுகின்ற நீதியரசர்கள் எங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கிய காரணத்தினால் எங்களால் எதிர்க்க முடியவில்லை. ஆனா இந்த மேட்ரு நீங்க சொல்லுகின்ற ரஜினிகாந்தனுடைய விஷயம் அப்படி அல்ல. புரியுது. நான் என்ன இன்னைக்கு இது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் பேசணும்னா, இன்னைக்கு கமலஹாசன் வந்துட்டு கமலஹாசன் எப்போதுமே ஒரு ஆக்டிவான ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் அந்த சமூகத்தை நன்கு புரிந்துள்ள இங்கே இருக்கிற பாலிடிக்ஸை நல்லா புரிஞ்சவர், ஸ்ரீலங்கன் பிரச்சனையை நல்லா புரிஞ்சவர். அவர் கூட லைக்கா கூட சேர்ந்து படம் எடுக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் ட்விட்டரில் அவ்வளோ செய்திகளை வந்து மக்களுக்கு ட்ரைங் டு கிரியேட் அன் அவேர்னஸ். அப்படி இருக்கும்போது அவருக்கு கூடவா அந்த லைக்காவோடைய பின்னணி தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்னென்ன அவருக்கு தெரியவில்லை என்றாலும் கூட அப்படி இருக்க முடியுமா? இல்லை, என்னுடைய பார்வை என்பது ஒருவேளை ரஜினிகாந்துக்கோ கமலஹாசனுக்கோ தெரியவில்லை என்று சொன்னால், ரெட்பிக்ஸ் போன்று நம்முடைய சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னகத்து கொண்டிருக்கிற உங்களை போன்ற ஊடகங்கள் ஏற்கனவே லைக்காவிற்கும் சுபாஷ்கரன் அவர்களுக்குமான ராஜபக்சனுடைய குடும்பத்தாருக்குமான உறவுகளை ஆவணங்களாக பல்வேறு தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதை தொகுத்தாவது இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை செய்த அரசோடு நட்புகரம் பாராட்டி அன்புகரம் நீட்டுகின்ற இவர்களுக்கு நீங்கள் படம் பண்ணி தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்கிற கேள்வியை ரெட்பிக்ஸ் வேண்டுமானால் நாளை கேட்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை தீர்மானிக்கிற ஊடகங்கள் கேட்கவில்லையே என்பதுதான் என்னுடைய வேதனையான பார்வை, கருத்து. இல்லை, நான் இப்படி பார்த்தோன்னா இதில் ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி பெனிஃபிட்டுக்காக ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு பயங்கரவாத கும்பலோடு ஒரு இனப்படுகொலை செய்த அரசோடு நான் கேட்கிறேன், நீங்கள் திரு கமலஹாசனும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் எந்த மண்ணில் வாழ்கிறார்களோ அந்த மண்ணின் சட்டமன்றம், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்கு காமன்வெல்த் மாநாடு நடைபெறக்கூடாது என்கிறது. ராஜபக்சே இந்தியாவிற்கு வரக்கூடாது என்று தடை விதிக்கிறது. இந்தியாவிற்கான இராணுவம் இலங்கைக்கான இராணுவத்திற்கு பயிற்சி எங்கள் மண்ணில் தரக்கூடாது என்று சொல்லுகிறோம். எங்கள் மண்ணில் இருந்து இராணுவ வீரர்கள் யாரும் சிங்கள பேரினவாத அரசுக்கு, இனப்படுகொலை அரசுக்கு இராணுவ பயிற்சி தரக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆக அந்த அளவுக்கு தமிழ் சமூகத்துடைய உணர்வுபூர்வமாக ஒரு ஒன்றிணைந்து இரத்த நாணங்களோடு பிணைந்திருக்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்வது போல் பல்வேறு விஷயங்களில் சமூக வலைதளங்கள் கருத்து தெரிவிக்கின்ற திரு கமலஹாசன் போன்றவர்கள் உலக மக்கள் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிற தமிழ் இளைஞர்களுடைய மனங்களை கொள்ளை கொண்டிருக்கிற திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் தான் இப்படி ஒத்துக்கொண்டார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் பல்வேறுகள் நான் எதிர்க்கின்ற போது என்ன சொல்றாங்க, திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 500 கோடி ரூபாயில் அவர் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு. பணம் சம்பாதிப்பதற்காக இப்போ என்னுடைய குற்றச்சாட்டு கூட என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்களை வைத்து லைக்கா நிறுவனம் லாபம் அடைய பார்க்கிறது. ஒன்று, ரஜினிகாந்தை அழைப்பதன் மூலம் ரஜினிகாந்த் அவர்களை தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார், 5 லட்சம் மக்கள் வரை நாங்கள் அங்கே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்று. அப்போ ஒரு தனி ஈழம் என்பது ஒரு சின்ன தீவு, அந்த தீவில் 5 லட்சம் மக்களை கூட்டி அங்கே சிறிசேனாவுடைய பிரதிகளோ அல்லது சிறிசேனாவே கூட வந்து மேடையில் அமர்ந்தால் அந்த புகைப்படங்களும் அந்த ஒளிக்காட்சிகளையும் எடுத்து, இதோ பாருங்கள் ஐநா மன்றமே, உலக நாடுகளே, தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள், போரினால் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம், அது இந்தியாவிலிருந்து அதுவும் தமிழ் மண்ணிலிருந்து வந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் எவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், கொண்டாட்டமாக இருக்கிறார்கள், எப்படி விசிலடிக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி உலகத்தையும் உலக நாடுகளையும் ஐநாவையும் மனித உரிமை ஆணையத்தையும் ஏமாற்றுகிற ஒரு மோசடி வேளையில் சிங்கள இராணுவம் ராஜதந்திர ரீதியாக நரித்தனம் செய்யும் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டை தவிர, ரஜினி நாளைக்கு போகட்டும் இலங்கைக்கு, இப்போ அங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு போகட்டும். ஐநாவில் அந்த செஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த மண் அந்த வீரர்கள் எந்த வீரர்கள் அவர் குறிப்பிடல, அதுலயும் ஒரு இருக்குல்ல, அந்த புனித பூமி என்பது தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடந்த தமிழீழ விடுதலை புலிகள் போர் புரிந்த வீரம் செறிந்த அந்த விடுதலை பெறுவதற்காக களமாடி அந்த வீரம் செறிந்த மண்ணை நான் மிரிக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தால் அது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அதுல வந்து அப்ப என்ன, என்னுடைய 90 லட்சம் தாய்மார்களின் தாலிகளை அறுத்தவன் செய்தது தியாகமா, அல்லது 90 லட்சம் தாலிகள் அறுக்கப்பட்டு 90,000 மாவீரர்கள் அந்த மண்ணில் விதையாக மண்ணில் விழுந்து தங்கள் உடம்பு முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு அந்நிய நாட்டுடைய போர்க்கப்பல்களையும் சிங்கள தேசத்தின் போர்க்கப்பல்களையும் கடலில் உள்ளே முழுகி சென்று கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியமான எங்கள் அன்னையர்கண்ணினுடைய தியாகத்தை அவர் புனித பூமி என்று சொல்கிறாரா? ஆக எங்களுக்கு அதில் ஒரு தெளிவில்லை. இன்னும் அகிம்சை வழியில் தந்தை செல்வாவின் வழியில் 30 ஆண்டு காலம் போராடிவிட்டு வேறு வழியே இல்லை, எதிரிக்கு எந்த மொழியில் எதிரி பேசுகிறானோ அதே மொழியில் அவனுக்கு பேசினால்தான் புரியும் என்று விடுதலை புலிகள் அங்கு ஆயுதம் தரித்து போராடினார்கள். அப்படி போராடி அந்த வீரம் செறிந்த மண் என்று எங்கேயாவது ஒரு வரியில் குறிப்பிட்டிருந்தால் நீங்களும் புரிந்து கொள்ளலாம், நாங்களும் புரிந்து கொள்ளலாம். அது ஒரு குழப்பமான ஒரு நிலை. இரண்டாவது,
நாங்கள் வேண்டுவது என்பது உங்களுக்கு கூடுகிற அந்த கூட்டத்தை காட்டி சிங்கள தேசம் எமக்கான விடுதலையை தள்ளி போடுவதோடு மட்டுமல்லாமல் எமக்கான நீதிக்கான இனப்படுகொலைக்கான நீதி வேண்டி நாங்கள் நடத்துகிற போராட்டத்தையும் அது முனைமொழுங்க செய்யும், அது மடைமாற்றம் செய்யும். சிங்கள அரசுக்கு, கடந்த கால ராஜபக்ச அரசுக்கும் சரி, தற்போதைய சிறிசேனா அரசுக்கும் சரி, உடந்தையாக லைக்கா நிறுவனம் அங்கு செயல்படுகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் சொல்றேன், அவர் சொல்ற சுபாஸ்கரன் உங்களை போன்ற ஊடக நண்பர்களை அழைத்து, நான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், பல லட்சக்கணக்கான கோடிகளை நான் முதலீடு செய்கிறேன், எனக்கு இந்த கத்தி போன்ற ஒரு பணம் எல்லாம் எனக்கு ஒரு நாள் சம்பளம் என்று சொல்லுகிறேன். நான் கேட்கிறேன், அவ்வளவு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற பணக்காரராக இருக்கிற நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் தாய்களுக்கு, உங்களை பெற்றெடுத்த உன் தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட உன் உறவுகளுக்கு நீ வீடு கட்டிக் கொள்வதை ஏன் ஒரு ரஜினிகாந்த் போன்ற புகழ்பெற்ற நடிகரை வைத்து திறக்க ஆசைப்படுகிறாய்? ஏன் விளம்பர நோக்கம் இல்லையா? நீ எடுக்க இந்திரன் படம் உலகம் முழுவதும் தமிழர்கள் பார்க்க வேண்டும், அதன் மூலமாக பல ஆயிரம் கோடியை சம்பாதிக்க வேண்டும் என்கிற பணத்தை ஈட்ட வேண்டும் என்பதை தவிர வேற என்ன அதில் உள்ளார்ந்த அரசியல் இருக்கு? நான் கேட்குறேன். நீங்க அங்க இருக்கிற ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி மனைவியை கூட்டு திறக்க சொல்லுங்க. கை கால்களை இருந்து கண்களை இருந்து இன்னமும் குண்டுகளை சுமந்து கொண்டு வாழ்கிற எண்ணற்ற ஆயிரம் போராளிகள் அந்த மண்ணிலே வாழ்கிறார்கள், வீர மங்கைகள் வாழ்கிறார்கள், வீர விடுதலை புலிகள் வாழ்கிறார்கள். அவர்களை அழைத்து நீங்கள் தரங்க. ஏன் ஒரு தளபதியாக இருந்து தன்னுடைய கணவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா இறந்தாரா என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போதெல்லாம் ஊடக நண்பர்களை பார்த்து கதறி அழுகிறாரே ஆனந்தி சசிதரன் என்கிற ஒரு அப்பழுக்கற்ற தளபதியுடைய மனைவி இன்றைக்கு தமிழீழ மண்ணிலே மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இன்றைக்கு மக்கள் பிரதியாக அங்கு இருக்கிறார். அவர்களை அழைத்து நீங்க தரங்களேன். ஏன் உங்க அழைப்புக்கு அவங்க வரல? ஏன் விக்னேஷ் முதல்வர் வந்து கலந்து கொள்வார்கள் என்று சொன்னீங்களே, ஏன் இன்றைக்கு அந்த திறப்புழாவில் வந்து கலந்து கொள்ளவில்லை? வேல்முருகனை எதிர்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்டு வந்தார்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் வீடு கட்டி தருகிறோம் என்று டோக்கன் கொடுத்தவர்கள் மட்டும் 150 பேரை கொண்டு வந்து ரஜினியினுடைய புகைப்படத்தை தப்பாக தமிழ் வாசங்களை பொறித்து ஏன் அங்கு வெளியிட்டு தமிழுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்படுத்தினீர்கள்? தமிழீழ மண்ணில் இருப்பவர்களுக்கு அந்த வாசகத்தை கூடவா ஒழுங்காக எழுத தெரியாது? எங்களை திட்ட வேண்டும் என்று சொல்லுகிற எங்கள் மொழியில் கூட எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத தெரியாதவர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஆக இது எவ்வளவு பெரிய மோசடி, இது எவ்வளவு பெரிய ஊரை ஏமாற்றுகிற வேலை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு அங்கே ஆனந்தி வந்தார்களா? அங்கு தமிழீழ தேசியத்தினுடைய விடுதலை புலிகளுடைய மாண்புமிக்கு தளபதிகளாக இருந்து போராடி சிறையிலே 8 ஆண்டு காலம் அனுபவித்து வெளியேறியவர்கள் வந்து அங்கு தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்களா? இல்லை நீங்கள் சொன்ன விக்னேஸ்வரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அறிக்கை தந்தீர்களே, விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கு வந்து கலந்து கொண்டார்களா? அது முழுக்க உலக தமிழர்களை ஏமாற்றுகிற அந்த ஏமாற்றத்தின் மூலமாக அமெரிக்கா, பிரிட்டன், லண்டன், சீனா உள்ளிட்ட ரஷ்யா உள்ளிட்ட மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் மூலமாக அங்கு தேனாரும் பாலாரும் ஓடுகிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் இதே பாருங்கள் ஒரே இடத்தில் கூடி ஒன்று நிற்கிறார்கள், எங்களை வரவேற்கிறார்கள். நாங்கள் அங்கு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்து விட்டோம், சைக்கிளை கொடுத்து விட்டோம், தையல் மிஷின்களை கொடுத்து விட்டோம், மாற்று திட்டங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி விட்டோம், சாலையை போட்டு விட்டோம் என்று சொல்லி உலக சமூகத்தை ஏமாற்றி 40 நாடுகள் அந்த நடந்து ரஜினி அவர்கள் பயணம் மேற்கொள்ள அறிவிப்பு வந்த அந்த தருணத்தில் ஐநாவிலே மனித உரிமை செஷன் 34வது செஷன் அங்கு நடந்து கொண்டிருந்தது. அதனால் தான் நாங்கள் சொன்னோம், இந்த தருணம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயணம் செய்வதற்கு சரியான தருணம் அல்ல என்கிற கருத்தை வேல்முருகன் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திரு திருமா அவர்கள் ஊடக நண்பர்களை அழைத்து சொல்வதற்கு முன்பாகவும், வைகோ அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாக தொலைபேசியில் பேசுவதற்கு முன்பாகவும், அந்த 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 சமூகம் நடைபெறுவதற்கும் 4 நாட்களுக்கு முன்பாக நான் ரஜினி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து விட்டேன். அதைத்தான் அவருடைய கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். வேல்முருகன் அவர்கள் என்னுடைய நண்பர் மூலமாக இந்த செய்தியை என் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது, மாற்று அரசியல் வேணும் அப்படின்றது எல்லா கடந்த ஒரு 50 வருஷமா 60 வருஷமா நம்மளை வந்து கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த மாற்றம்ன்றது யார் அல்லது எது அப்படின்றதுல ஒரு இப்போ மாற்றம்ன்றது ஓபிஎஸ் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு சிம்பிள் மேன், அவர் வந்துட்டு அப்படி இன்னைக்கு உள்ள அவருக்கான பல்வேறு என்ன சொல்கிறது, பல்வேறு கருத்து கணிப்புகளும் அவருக்கு ஆதரவாக தான் இருக்குது. இது வந்துட்டு ஓபிஎஸ் ஒரு மாற்றாக இருப்பாரா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் என்கிற அந்த மனிதர் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில், ஒழுக்க நடவடிக்கைகளில், அவர் நடந்து கொள்கின்ற பாவனைகளில் ஒரு நல்ல மனிதர். நான் கூட 10 ஆண்டு காலம் அவரோட சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினேன். ஒரு பழைய ரொம்ப சிம்பிள். ஆமாம், இப்போ நான் போனேன்னு வச்சிங்க, எழுந்து அண்ணா வணக்கம் அண்ணா உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காருவார். அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது நான் வீட்டுக்கு போனேன். அவருடைய 2 கதவுகளும் திறக்கப்பட்டு அவருடைய போர்ட்டிகோ வரையில் தான் எங்களை வந்து வரவேற்பார். அதேமாதிரி வெளியே வந்து வழி அனுப்பி வைப்பார். அந்த பண்பு நலங்களில், அந்த விஷயங்களிலே நான் ஓபிஎஸ் அவர்களை சிறிதும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை, குறை கூற விரும்பவில்லை. ஆனால் ஒரு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் என்கிற அடிப்படையில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை சிக்கல்களில், வாழ்வாதார சிக்கல்களில் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் நடந்து கொண்ட விதம், தமிழ் இனத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய பாரதிய ஜனதா அரசு மேற்கொண்ட போது அதில் கள்ள மௌனம் காத்தது, இது அனைத்தும் ஏற்புடைய செயல் அல்ல.
ஏன் அவர்கள் கள்ளமௌனம் காக்கப்பட வேண்டியதாக இருக்குது? ஏன் அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு என்று சொன்னார்? ஏன் ஜல்லிக்கட்டு கூட என்ன சொன்னார்? நான் முயற்சி எடுத்தே முடியவில்லை என்று சொல்லிவிட்டு தான் ஊருக்கு போனார். ஆனால் அதற்கு பிறகு மெரினா போராட்டம் வெடித்தது. வேறு வழி இல்லாமல் மக்களுடைய அழுத்தத்துக்கு பிறகு மத்திய அரசு பணிந்தது. அதற்கு பிறகு ஒரு சட்டத்தை நீங்களே ஏற்றுங்கள், நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று தந்தார்கள். அது மக்களுடைய புரட்சிக்கு கிடைத்த வெற்றியை தவிர ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல. ஏன்னா அதே ஓபிஎஸ் தான் நான் முயற்சி பண்ண உச்சநீதிமன்றத்தின் மூலமாக உச்சநீதிமன்றமே கைவிரித்த பிறகு நான் என்ன செய்ய முடியும் என்று கைவிரித்தவர் தானே அவர். உண்மைதானே நான் சொல்வது. ஆனால் அதற்கு பிறகு மக்களுடைய புரட்சிக்கு பிறகு தான் மத்திய அரசு தலைவணங்கியது. ஆக ஓபிஎஸ் என்பது ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனுமதித்திருக்கிறது. இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையொப்பமிட்டு ஒப்புதல் கொடுத்தது கடந்த கால அரசாணை. மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி கொடுத்ததுன்னா திட்டத்திலேருந்து அதிலேருந்து கேஸை எடுக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்தது ஓபிஎஸ் அரசு. சொல்லுங்கள். ஆக ஓபிஎஸ் என்பவர் அவர் ஒரு தனி மனிதராக பார்க்கின்ற பார்வையில், நடவடிக்கையில், ஒழுக்கத்தில், நம்மை அணுகின்ற விதத்தில், நாம் அவரை சந்திக்கின்ற போது கொடுக்கின்ற மரியாதையில் எந்த மாசும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. ஆனால் அதே ஓபிஎஸ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில், மக்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதில் மக்கள் பக்கம் நிற்கிறாரா, பன்னாட்டு பணக்கார கம்பெனிகளின் பக்கம் நிற்கிறாரா, ஆதிக்க அரசுகளின் பக்கம் நிற்கிறாரா என்று சொன்னார். திரு ஓபிஎஸ் ஆதிக்க அரசு பக்கம் நிற்கிறார், பணக்கார பன்னாட்டு கம்பெனியோடு நிற்கிறார், பாசிச மத்திய மோடி அரசோடு கைகோர்க்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி, இதுக்கான பார்வை. சரி, ஓபிஎஸ் அரசாங்கத்தில் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் புனிதர்களாக இருந்தார்களா? ஓபிஎஸ் அவர்கள் யாரிடத்திலும் லஞ்சம் வாங்கவில்லையா? ஓபிஎஸ் அவருடைய ஆட்சியில் எந்தவித தவறுமே நடக்கவில்லையா என்று சொன்னால் ஓபிஎஸ் ஆட்சியிலும் தவறுகள் நடந்திருக்கிறது, ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான நிதர்சனமான உண்மை. அப்போ மாற்றுன்றது யார்? இப்போ இன்னைக்கு உள்ள என்னை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக, அதிமுகவில் இருந்து பிரிந்த தற்போதைய அணிகள் எதுவாக இருந்தாலும் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டின் உண்மையான மாற்றுகள் அல்ல. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை இதுவரையிலும் சுவைக்காத, அதாவது மத்திய அமைச்சர் பெருமக்களோடு மத்திய அரசு கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தை சுவைக்காத, ஊழல் குற்றக்கு உள்ளாக்காத அரசியல் கட்சிகள் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்கிறார்கள். ஆக இவர்களை இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்கள், இந்த நாட்டில் இருக்கிற நேர்மையான கண்ணியமான பத்திரிகைகள், ஊடக தர்மம், பத்திரிகை தர்மம், நீதி, நியாயம் பேசுகின்ற, ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், சாதி வெறி ஒழிக்கப்பட வேண்டும், மதச்சண்டைகள் கூடாது, மனிதநேயம் மலர வேண்டும், அப்பழுக்கற்ற ஊழலற்ற கனிம கொள்ளையில்லாத சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற ஒரு மாற்று அரசியல் இந்த மண்ணில் வர வேண்டும் என்று விரும்பி போராடுகின்ற எங்களை போன்றவர்களை இந்த மக்களுக்கு, கடகோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற தார்மீக கடமையும் பொறுப்பும் உங்களை போன்ற ஊடக நண்பர்களுக்கு இருக்கிறது, உங்களை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது. அந்த ஊடகங்கள் இந்த 5 ஆண்டுகளில் அந்த பணியை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மாற்றாக எங்களை போன்ற வேல்முருகன் மட்டுமே நான் மாற்று என்று சொல்லவில்லை. வேல்முருகனை போன்ற இன்னும் பல வேல்முருகங்கள் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு கடகோடி கிராமத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய காற்று மாசுபடுவதற்கு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான், தன்னுடைய கனிம வளம் கொள்ளை போவதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறான், தன்னுடைய நீர் உறிஞ்சப்படுவதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறான். கொக்கோ கோலோ என்னும் பெப்சி என்கிற பன்னாட்டு நிறுவனங்களும் என்னுடைய நிலத்தில் தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற தமிழர்களுக்கே பயனளிக்கிற ஆறை உரிந்து கொள்ளையடிப்பதை ஒரு வேல்முருகன் சென்றுதான் திருநெல்வேலியிலே போராடி ரத்தம் சிந்தி இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கினோம். இன்றைக்கு அது தீயாக பற்றி கொண்டு இருக்கிறது. அதுவே இன்றைக்கு வழக்காக மாற்றப்பட்டு இடைக்காலத்தர வாங்கப்பட்டது. ஆனால் ஆளுகிற அரசு இல்லை, உபரி நீர் கிடைக்கிறது, நீங்கள் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். மணல் இயற்கையாக லட்சக்கணக்கான டன் தானாக உருவாகும். நீங்கள் லட்சக்கணக்கான டன்னை கொள்ளையடித்து நீங்கள் வெளிநாடுகளுக்கும் கப்பல்களை அனுப்பி வைக்கலாம். நமக்கு தண்ணீர் தர மாட்டேன் என்று மேகதாதியில் அணை கட்டுகிற கர்நாடக அரசுக்கு அனுப்பி வைக்கிற கும்பலாகும் இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களுடைய பினாமிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை எதிர்த்து போராடுகின்ற எண்ணற்ற செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்களை இனங்கண்ட வேண்டும், அவர்களை இனங்கண்டு அங்கீகரிக்க வேண்டும். இன்றைக்கு மீத்தேனுக்காக, டெல்டா விவசாய மக்களின் வாழ்வுரிமைக்காக, இன்றைக்கு வடகாட்டுக்காக, இன்றைக்கு நெடுவாசலுக்காக, இன்னும் எண்ணற்ற தமிழ் சமூகத்தினுடைய போராட்டம். இன்றைக்கு நீட்டு, இந்த கல்வி கொள்ளை, இன்றைக்கி பாருங்கள், சென்னை இப்போ கல்வியாண்டு வந்துச்சு. இன்றைக்கி நான் ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் நாளைக்கு என் குடும்ப வாரிசுகளுக்கோ உங்களை போன்ற ஒரு பத்திரிகையினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று இந்த சென்னையில் இருக்கிற அரசினுடைய பல்வேறு உதவிகளை பெற்று நடத்தப்படுகின்ற இந்த சிபிஎஸ் மெட்ரிகுலேஷன் என்று இந்த சொல்லக்கூடிய இந்த கார்ப்பரேட் பள்ளிகளிலே ஒரு இடம் வாங்க முடியுமா? இன்னைக்கு சென்னை மெயின் பிரதான சாலைகளில் இருக்கின்ற பள்ளிகளிலே ஒரு எல்கேஜி, ஒரு ஃப்ரீ கேஜி சீட்டு 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய். 3 ஆண்டுகளுக்கு முன்பே முன்பதிவு செய்ய வேண்டும். குழந்தை வயிற்றில் உருவாவதற்கு முன்பாக முன்பதிவு செய்து காத்திருக்கிற இந்த அவலத்தை இந்த மண்ணில் தந்தது யார்? ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? இதற்கு எதிராக நான் போராடுகிறேன், என்னை போன்ற போராடுகின்ற சிறு கட்சிகள் இருக்கிறது. ஆக இவர்களை அங்கீகரிக்க வேண்டும். தமிழ் சமூகத்தினுடைய அத்தனை விதமான
வாழ்வுரிமை சிக்கல்களுக்கும் தமிழ் சமூகத்தினுடைய எதிர்கால நன்மைக்கும் காற்று மாசுபடக்கூடாது, நம்முடைய சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடாது, நம்முடைய நீர் பாதிக்கப்படக்கூடாது, நம்முடைய கடல் வளம் பாடா போய்க்கூடக்கூடாது, நம்முடைய கனிம வளம் முற்றுமுதலுமாக சுரண்டி அழிக்கப்படக்கூடாது என்று இந்த சமூகத்துக்கே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கின்ற நல்ல உள்ளங்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அவர்களை இந்த தமிழ் சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களை இந்த ஊடகங்கள் போற்றப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் அது இல்லைங்க. இந்த அவலம்தான். இன்னைக்கு வேல்முருகன் மூச்சுக்கு 300 முறை கத்திட்டு கிடக்கிறான். இன்னைக்கு வேல்முருகனை ஒரு ரெட் பிக்ஸுக்கு தெரியுது, ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற ரேட்டிங்கில் நம்பர் 1ல வர்ற தொலைக்காட்சி கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அது எந்த தொலைக்காட்சி நான் சொல்ல வரல. இன்னைக்கு பல தொலைக்காட்சிகள் வேல்முருகன் நம்ம சாதியா, இன்னைக்கு பல பத்திரிகைகள் வேல்முருகன் நம்ம சாதியா, நம்ம சாதியாக இருந்தால் அவனுக்கு மாநில செய்தி போடுப்பா. வேல்முருகன் நம்ம சாதி இல்லை, வட்டார செய்தியோடு அவன் கதையை முடியுங்குது. தொலைக்காட்சி விவாதங்களிலும் அரங்குகளிலும் பல நேருக்கு நேர் விவாதங்களிலே கூட வேல்முருகனை போன்ற மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக சமரசம் இல்லாமல் ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் மழை வெள்ளம் வந்தபோது வாழ்கின்ற என் சொந்த வீட்டையே நான் விற்று என் மக்களுக்கு உதவி செய்தேன். அது இன்றைக்கி எத்தனை ஊடகங்களை பதிவு செஞ்சாங்க? நான் ஊடகத்திலேயே பத்திரிகையிலே நான் அந்த செய்தி சொல்லவே இல்லை. இன்றைக்கு ரெட் பிக்ஸுக்கு நான் மணந்திருக்கிறேன். பண்ருட்டியில் சட்டப்பேரவை உறுப்பினராக 10 ஆண்டுகளாக நான் இருந்த என்னுடைய வீட்டை, வாழ்ந்த என்னுடைய வீட்டை விற்றுவிட்டு அங்கு மாற்று உடைக்கு உணவு உடைக்கு இடம் இல்லாமலும், உணவுக்கு வழி இல்லாமலும், ஒதுங்குவதற்கு ஒரு குடிசை இல்லாமலும் தவிர்த்து என் மக்களுக்கு நான் உதவி செய்தேன். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் அழிவு, சுனாமி அழிவு, மிகப்பெரிய மழை பெரும் வெள்ளம், தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்து வருகின்ற அந்த மக்களுக்காக என்னுடைய சொத்து பத்து நகை நட்டுகள் அத்தனையும் இன்றைக்கு விற்று அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அந்த மக்களால் போற்றப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக அந்த மண்ணில் நான் இருக்கிறேன். அப்படி இருந்தால் உடனே என்ன சொல்கிறாங்க, அட வேல்முருகனா அவர் கடலூர் மாவட்ட கட்சி அப்படின்னு நீங்கள் சுருக்கி பார்க்கிறீர்கள். தாமிரபரணியில் ரத்தம் சிந்ததை மறுக்கிறீர்கள். ராமேஸ்வரத்தில் மீனவர் மக்களுக்காக சென்று போராடுகின்ற உரிமைக்காக போராடுவதை செய்தியாக்கப்படவில்லை. டாக்கு தொழிற்சாலை தூத்துக்குடியில் மூடிய போதை திறந்து அந்த மக்களுக்கு 1000 பேருக்கு மீண்டும் வேலையை பெற்றுக் கொடுத்தவன் என்கிற வேல்முருகனுக்கான அங்கீகாரம் கிடையாது. இன்றைக்கு 20 அப்பாவி தமிழர்களை சுட்டு படுகொலை செய்த போது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் சாலைக்கு வரவில்லை. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை திரட்டி ஆளுநர் மாளிகையை முற்றிட்டு என்னுடைய சொந்த பணம் லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய வாகனங்களில் மக்களை திரட்டுவதற்கு செலவிட்டு இந்த அரசுக்கு எதிராக தமிழர்கள் சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து ஓரணியாக திரள்களோம் என்று திரள வைத்தவன் வேல்முருகன். இன்றைக்கு அதற்கான அங்கீகாரம் இன்வெஸ்ட்மென்ட் தானே சார். நாளைக்கு நீங்க வந்துட்டு சரி, நாங்கள் இருக்கிற இந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய போது நாங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு வேல்முருகன் எடுத்து பார்த்துக்க, எம்எல்ஏவா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை கோடிக்கு நான் சொத்துக்கு அதிபதி, எத்தனை ஆயிரம் கோடிக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் இன்று வரையிலும் நான் லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல், உண்மையிலே நான் இன்னைக்கு ரெட் பிக்ஸ் சேலஞ்ச் பண்றேன். என்னுடைய தொழில போய் 1 பைசா லஞ்சம் வாங்கினது, 1 ரூபாய் எந்த ஒரு திட்டத்திற்காவது, எந்த ஒரு ஊழல் பிரச்சனைகளுக்காவது, யாரிடத்திலாவது உங்களுக்கு இந்த சலுகை நான் செய்து தருகிறேன், எனக்கு நீங்கள் கப்பம் கட்டுங்கள் என்று எவரிடத்திலும் எதற்காகவும் கை நீட்டதில்லை. நீங்க அங்க போறீங்க, கட்சி தொடங்கி 6 ஆண்டு காலாவது இந்த நாட்டில் இருக்கிற எந்த பணக்கார பள்ளியில் இருக்கிற கும்பலிடம் வேல்முருகன் படியேறி நின்று எனக்கு உதவி செய்யுங்கள், கட்சி நடத்துவதற்கு என்று கை நீட்டியதில்லை. என்னுடைய நண்பர்கள் உங்களை போன்ற இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கும் கழித்து என்னுடைய நண்பனாக இருக்கிற நீங்கள், சிறு வயதில் நான் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் சிறு வயது ஒரு பத்திரிகையாளர், சட்டமன்ற கவரேஜ் செய்தவர் என்ற அடிப்படையில் பல ஆண்டுகள் கழித்து தான் என் நண்பனே என்னை அழைக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன். ஆக இப்படி இருக்கிற வேல்முருகன் இன்றைக்கு எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிக்கிற தொழிலதிபரிடத்தில், ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் இடத்தில், அல்லது இன்னும் சொல்லப்போனால் 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். என் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வணிகர் சங்க தலைவர்களையும் அழைத்து கூட்டம் போட்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்திலும் சரி, இனிமேலும் சரி, எந்த வியாபார பெருமக்களிடத்திலும் 1 ரூபாய் நான் நன்கொடை கேட்டு புத்தகம் எடுத்துக்கொண்டோ அல்லது நானோ உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்தேன். நீங்கள் போய் நாளைக்கு பண்ருட்டியில் விசாரிங்க. வேல்முருகன் 10 ஆண்டு காலம் எம்எல்ஏ தான், ஒரே 1 ரூபாய் உங்கள் இடத்துல நன்கொடை வாங்கியிருக்காங்கன்னு கேட்க சொல்லுங்கள். ஆனால் வேல்முருகன் லட்சியவாதி, கொள்கைவாதி, இனத்திற்காக, மொழிக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக சமரசம் இல்லாத போராடுகிறான். ஏதோ வீட்டை விற்று, காட்டை விற்று, நிலத்தை விற்று ஏதோ நாம் இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டும் என்று துடிக்கிறான் என்று அந்த என் கரகளை பற்றிய உங்களை போன்ற நண்பர்கள் உதவியால், என் உறவுகளின் உதவியால், என் கட்சியினுடைய தொண்டர்கள் உதவியால், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விவசாயிகள் டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு 5 போராட்டம் சென்னையில் நடத்தினேன். நீட் எக்ஸாக 1000 மாணவர்களை திரட்டி வள்ளூர் கூடத்தில் போராட்டம் நடத்தினேன். விவசாயிகளுக்கு 5 போராட்டங்கள் நடத்தினேன். அந்த வண்டி வாகனங்களை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து வந்து சென்னையில் ஒரு 1000 பேரை திரட்டி ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 6 லட்சம் ரூபா 1000 பேரை திரட்டுவதற்கு ஆகிறது. அந்த 6 லட்சம் ரூபாய்க்கான வண்டி வாகனத்திற்கான செலவை கூட என்னால் தர முடியாமல் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் தாலியை வைத்து மூக்குத்தி அடை வச்சு
சொந்த பலத்திலே தான் நாங்கள் இத்தனை ஆண்டுகளும் போராடிட்டு இருக்கோம். இல்லை நாங்கள் ஒரு போராட்டம் பண்ண போகிறோம், எனக்கு 10 வண்டி வச்சு கொடு, 10 பேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வரல. அது ஒரு தொழிலதிபர்கிட்ட நாங்கள் போய் படியேறின்னு கேட்டால் கூட, நீங்களாம் ஒரு கட்சி, உங்களாலாம் எனக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன பிரயோஜனம் இருக்குது, உனக்கெல்லாம் நிதி தர வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது, வெளியே போன்னு சொல்லுவான். அந்த அவமானத்தை தாங்கி கொண்டு என் இனத்திற்கு நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. எங்ககிட்ட இருக்கிற கூழோ கஞ்சியோ நாங்கள் குடிச்சிட்டு, எங்ககிட்ட இருக்கிற வீட்டையோ நிலத்தையோ காணியோ கரணியோ தாலியோ அடகு வச்சு செய்கிற மட்டும் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்காக சமரசம் இல்லாத நேர்மையான ஒரு அப்பழுக்கற்ற அரசியலை முன்வைப்போம் என்று நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் வருகின்ற போது நிச்சயமாக இந்த ஊழல் என்கிற இந்த அரக்கன் எதற்கெடுத்தாலும் இன்றைக்கி லஞ்சம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னுடைய நண்பர் வீடு ஒன்று சென்னையில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இபி லைன் ஒரு 3 மீட்டர் 9 அடி அளவில் அந்த இபி பாக்ஸை மாற்றி வைக்கணும். அதுக்கு இந்த சென்னை மாநகரத்தினுடைய அதிகாரிகள் கேட்ட லஞ்சத்தொகை எவ்வளோ தெரியுங்களா? 1.5 லட்சம் ரூபாய். என் கண் எதிராலே பேரம் பேசப்படுகிறது. நான் எட்டிருந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். கடைசியில் அந்த வீட்டின் உரிமையாளர் 1,30,000 ரூபாய் அது சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிக்கு தந்த பிறகுதான் அந்த மீட்டர் பாக்ஸ் மாற்றி வைக்கப்படுது. அது வந்து எந்த விதத்தில் சட்டத்துக்கு புறம்பான செயல் இல்லை. 100% சட்டத்துக்கு புறம்பான செயல். நான் என்ன செய்ய அவர் மீட்டர் அது நியாயம், அது நியாயமான ஒரு கோரிக்கை. ஆக அந்த நியாயமான கடமையை செய்வதற்கு இன்றைக்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிற ஒரு அவலம். இன்னைக்கு சுடுகாட்டில் கொண்டு போய் மின்சாதன கடனில் வைக்கிறதுக்கு இன்றைக்கு லஞ்சம் கேட்குற அவலம். இந்த மக்களே டியூன் ஆயிட்டாங்களா? இப்போ லஞ்சம் மக்களே டியூன் ஆயிட்டாங்க. மக்கள் டியூன் ஆனாங்க. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. எதுக்கு அரசாங்கம் இருக்கிறது, எதுக்கு மானிட்டரிங் கமிட்டிகள் இருக்கிறது, அவங்க தானே பெரிய அளவில். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆக இங்கே அடிப்படை மாற்றமே வேண்டும். இங்கே அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, இந்த அடிப்படை நிர்வாக மாற்றமே வேண்டும். வெறும் அரசியல்வாதி மட்டும் இன்றைக்கி ஊழல் செய்யலை. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா இன்றைக்கி வட இந்தியாவிலிருந்து வந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், நீதி அரசர்கள் யாராவது இந்த நாட்டில் ஓய்வு பெற்று சொந்த ஊருக்கு போயிருக்கான்னு நீங்கள் ஒரு பட்டியல் என்கிட்ட காட்டுங்க. இன்றைக்கு சென்னை பொன்னேரியில் தொடங்கி மகாபலிபுரம் வரையிலும் இருக்கிற சென்னை ஈசிஆர் சாலை என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் இருக்கும் கோடிக்கணக்கான வெள்ள மாளிகைகளுக்கும் கோடா கோபுரங்களுக்கும் சொந்தக்காரன் தமிழர் அல்லாதவன். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கிற மிகப்பெரிய வணிக மால்கள், வணிக நிறுவனங்கள், மல்டி காம்ப்ளெக்ஸ் திரையரங்குகள், மிகப்பெரிய நகை கடைகள் யாருக்கு சொந்தம்? என் இனத்திற்கு சொந்தமா? என் மண்ணுக்கு சொந்தமானதா? இல்லை. அந்நியர்களின் தேசமாக என் தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, மதுரை போன்ற மாநகரங்கள் அனைத்தும் தமிழுடைய சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்படுகின்றன, பிடுங்கப்படுகின்றன. எங்கள் விவசாய விளைநிலங்கள் எல்லாம் கூறு போட்டு விற்கப்படுகின்றது. பன்னாட்டு பணக்கார கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு ப்ரமோட்டர்ஸ் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு மிகப்பெரிய விழாக்களும் மாளிகைகளையும் கட்டி வித்து கொண்டிருக்கிறான். எங்கள் விவசாய நிலம் தமிழர்கள் அல்லாதவர்கள். நீங்க சென்னையில் இருக்கிற இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு போட் கிளப் என்ற ஏர்ல ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு என்ன விலை உங்களுக்கு தெரியுமா? 12 கோடி. போட் கிளப் பெறுகிற எந்த தமிழர்கள் இருக்கிறார்கள்? டி நகர் பகுதியில் எந்த தமிழர்கள் இருக்கிறார்கள்? மாம்பழத்தில் யார்கள் இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள்? 90% 10%. இன்னைக்கு சென்னை சௌகார்பேட்டை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? கம்யூனிட்டி கேட் போட்டு விட்டான். என் மண்ணில் வேல்முருகன் வீதிக்கு செல்வதற்கு வேல்முருகனுக்கு அனுமதி இல்லை. கேட் போடப்படுகிறது. கேமராவில் உட்கார்ந்து ஏதோ ஒரு மார்வாடி குஜராத்தி பார்க்கிறார். இவனேன் உள்ளே வருகிறான், இவனை திருப்பி அனுப்புங்கள் என்கிறான். செக்யூரிட்டி, உங்களுக்கு உள்ளே அனுமதி இல்லையா, நீங்கள் திரும்பி போங்கள் என்கிறான். நீங்கள் பார்க்க வர விரும்புகிற நிறுவனர் யாராச்சும் அங்கே நண்பர் உங்கே உள்ளே இருந்தால் அவரை நீங்கள் வெளியே வர சொல்லுங்கள் என்கிற அவ்வளோத்துக்கு நாங்கள் எங்கள் சொந்த மண்ணில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி டி நகரில் இருக்கிற அத்தனை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால்கள், கடைகள் அனைத்தும் நீங்கள் ஒரு ஆய்வு எடுங்க. 80% என் தமிழ்ச்சாதி என்று சொல்லக்கூடிய உழைக்கும் வர்க்கமான நாடார் சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த உழைக்கும் தமிழ்ச்சாதியை தவிர மீதி அனைத்தும் இன்றைக்கு தமிழர் அல்லாதவர்கள் கைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஏன் இன்னும் நான் பச்சையாக குற்றம் சாட்டுகிறேன். உங்களை போன்ற ஊடகங்கள் எங்கள் தாய்மண்ணில் இருக்கிற தமிழர் தந்தைகளால், தமிழர்களால் உருவாக்கப்பட்டன. அவர்கள் உழைப்பால் உருவானவை. ஆனால் அதில் கோலோச்சுகிற, அதில் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பவர்கள் யார்? யார்? அவர்கள் எப்படி வேல்முருகனை அடையாளம் காட்டுவார்கள்? எப்படி அவர்கள் வேல்முருகனை கொண்டு போய் என் எளிய மக்களிடத்தில் சேர்ப்பார்கள்? ஆக எங்களுக்கு அந்த கவலை இருக்கிறது அல்லவா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய நீங்கள் எடுத்து செல்லும் பாலிடிக்ஸ் வந்து ஒரு மாற்று அரசியல் அமைய கண்டிப்பாக ரெட் பிக்ஸின் ஊடாக என் உள்ளத்தில் இருந்த பல்வேறு குமர்களை கொட்டி தீர்ப்பதற்கு இதை பார்க்கின்ற இளைய சமூகம், மாணவர் சமூகம் ஒரு புரிதலோடு அரசியலை உற்று நோக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து, வெறும் ஊடகத்தின் மூலமாக அல்லது சமூக வலைதளம் மூலமாக தூக்கி பிடிக்கின்ற அரசியல்வாதிகளை நம்பாமல், உண்மையாக மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக, விவசாயத்திற்காக அப்பழுக்கற்ற அரசியல் தலைமைகளும் அரசியல் ஆளுமைகளும் இந்த மண்ணில் இருக்கிறது. அவர்களை இனங்கண்டு அரசியல் அவர்களோடு கைகோர்த்து தமிழ் நிலத்தை தமிழர் ஆள்வதற்கும், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகளே பயணம் செய்யுங்கள். அவர்கள் கரங்களை இறுகி பிடித்து உங்கள் ஆதரவை தெரிவிங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.